எரியுதுடி மாலா. இப்படி நம்ம இந்தியாவோட எதிரி நாடுகளான சீனா, பாகிஸ்தான்லாம் புலம்புற மாதிரி தான் நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் போயிருக்காரு. இந்த பயணம் எவ்வளோ முக்கியமான பயணம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த பயணத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்களை கௌரவிக்கும் விதமாக இலங்கையோட உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதை நம்ம பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயந்தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த விருதை இலங்கை குடிமக்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு நாட்டோட தலைவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த நாடு கூட இலங்கை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் இந்த ஒரு விருதை கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விருதை இலங்கை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவோட முன்னாள் அதிபருக்கும் அதுக்கப்புறம் பாலஸ்தீனோட லீடருக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடிக்கு தான் இந்த உயரிய விருதை கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்தியா இலங்கையோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க. ஏன்னா இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்கை பொறுப்பேற்றவுடனே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ போச்சு இவர் சீனாவுக்கு தான்ப்பா ஆதரவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக்குற மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுரகுமார திசநாயக்கே அவர்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு தான் பயணம் வந்தார். இப்போ அதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி தாங்க முதல் லீடராக இலங்கைக்கு பயணம் போயிருக்காரு. இந்த ஒரு பயணத்தில் நம்ம பிரதமர் மோடியை கௌரவிக்கும் விதமாக இந்த விருதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே இந்த விஷயத்தை நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சீனா பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா சீனா எப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்பயுமே இந்தியா தன்னோட அண்டை நாடுகள் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி சைனா பலவிதமான மாஸ்டர் பிளானை போடுவாங்க. நம்மளோட அண்டை நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்களோட கடன் வலையில் சிக்க வச்சு அவங்க பக்கமே நம்மளோட அண்டை நாடுகளை திருப்பணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுவாங்க. இந்த கடன் வலையில் கூட இலங்கை சிக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இலங்கை தான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், ஏன்னா எங்கள் நாடு மோசமான நிலைமையில் இருக்கும்போது எங்களுக்கு இந்தியா தான் எவ்வளவோ உதவிகளை பண்ணாங்க, அதனால் இந்தியாவை நாங்கள் எப்பயுமே மறக்கவே மாட்டோம் அப்படின்னு இப்போ இலங்கை நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சீனா மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். என்னப்பா நம்ம என்னெல்லாமோ பிளான் போடுறோம், ஆனால் என்னெல்லாம் பிளான் போட்டாலும் இந்தியாவோட அண்டை நாடுகள் இந்தியா கூட கை கோர்க்குறாங்களே அப்படின்னு இதை பார்க்கும்போது கொஞ்சம் வைத்தறிச்சல் பட தான் செய்வாங்க. அதனால் இதுக்கு எதிராக சைனா ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளானை கூட போடுவாங்க. ஏன்னா எப்பயுமே சைனா என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்பப்போ உளவு கப்பல் அனுப்புறது, போர்க்கப்பல் அனுப்புறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வேலைகளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இலங்கை கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதே ரிலேஷன்ஷிப் இனி வர நாட்கள்லையும் தொடரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க. உண்மையிலே பிரதமர் மோடிக்கு இன்னும் எத்தனை உயரிய விருதுகள் தான் கிடைக்க போதோ தெரியல. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விருதுகள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அவர் ரஷ்யாவுக்கு போகும்போது ரஷ்யாவோட உயரிய விருது அவருக்கு கொடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு அவர் பயணம் போகும்போதும் அவருக்கு அந்த நாட்டோட உயரிய விருதை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம பிரதமர் மோடி அவர்களோட அருமை வெளிநாட்டு தலைவர்களுக்கு கூட தெரியுது. ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் மோடி நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை எப்போ தான் மாறப்போதோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.